போட்டியிடும் சொல்லி மீண்டும் ஒரு இபிஎஸ் உடன் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை சார். தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காரு எடப்பாடி சார். இப்போ அவங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? எடப்பாடி அணி போட்டியிடுகின்ற அத்தனை தொகுதிகளிலும் டெபாசிட்டியில் இரட்டை இலையில் போட்டியிடும் சொல்லி மீண்டும் ஒரு இபிஎஸ் உடன் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை. தொடர்ச்சியாக அதிமுக நிர்வாகிகளை அண்ணாமலை தொடர்ச்சியாகவே விமர்சனம் செய்து வராது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? முதலில் விமர்சனம் செய்வது எடப்பாடி அணி. அதற்கு பதில் தான் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் திரு அண்ணாமலை சார். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி புதுச்சேரி வந்த சிவி சண்முகம் ஓபிஎஸ் செல்லாத காசு அவர் ஒரு பெருங்காயம் டப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது எங்களுக்கு என்ன கருத்து தெரிவிக்கிறீங்க? சிவி சண்முகத்துக்கு பதில் சொல்கிற அளவுக்கு சார் சார் இப்போ தேர்தல் ஆணையத்தை பற்றி மீண்டும் நீங்கள் தொடர்பு கொள்வீங்களா? இந்த இரட்டலை சின்னத்தை தொடர்பு கொண்டு இருக்கிறோம். ஏன்னா தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கைகள் தொடங்கிடுச்சு. இப்போ அந்த சின்னத்தை பெறுவதற்கான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையத்தை தொடர்பு நிறைவேற்றிக் கொண்டு இருக்கிறோம். தேர்தல் ஆணையத்தோட பேசிட்டு இருக்கீங்க. எஸ் சார். தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காரு எடப்பாடி சார். இப்போ அவங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? எடப்பாடி அணி போட்டியிடுகின்ற அத்தனை தொகுதிகளிலும் டெபாசிட்டியில் கொஞ்சம் முன்னாடி வராங்க. சரி சரி சரி, அப்படியே உங்களை பார்க்க தான் வராங்க. அப்படியே கலையாம நில்லுங்க.